கட்டுரை வாசிப்பு. தனி அடையாள இழப்பும் பொது அடையாள ஏற்பும். முரண்பாடுகளால் விலகுவதும் உடன்பாடுகளால் இணைவதும் அந்நியமாதல் மற்றும் ஐக்கியமாதல் ஆகியவற்றின் அடிப்படையாகும். முரண்பாடுகள் கொள்கை கோட்பாடு அடிப்படையில் நட்பு முரண்பாடு மற்றும் பகை முரண்பாடு என அறியப்படும் நிலையில் அவற்றிற்கு ஏற்பவே இணைதலும் விலகுதலும் நிகழும். பெருமளவில் நேர்மறையாகவும் ஓரளவில் எதிர்மறையாகவும் ஒரு முரண்பாடு அமையும்போது அது நட்பு முரண் என அறியப்படும். ஆனால் முற்றிலும் ஒவ்வாத அல்லது உடன்படாத எதிர்மறை முரண்பாடு பகை முரண் என அறியப்படும். பொதுவாக முரண்பாடு என்பதே பகைமைக்குரியதாக உணரப்படுகிறது. மாறாக முரண்பாடுகளில் நட்புக்குரியவையும் உண்டு. அதாவது முரண்பாடு எப்போதும் மோதலுக்குரிய பகைமைக்குரிய எதிர்மறை பண்புகளை கொண்டதாகவே கருதப்பட்டு வருகிறது. அளவுகளில் மாறுபடுவதும் வடிவத்தில் மாறுபடுவதும் பண்புகளில் மாறுபடுவதும் போன்ற இயல்புகள்தான் முரண்பாடு என்பதாகும். அது நட்புக்குரியதாகவோ அல்லது பகைமைக்குரியதாகவோ இயங்கும். மாறுபட்ட அல்லது முரண்பட்ட அல்லது நேரெதிரான பண்புகளை கொண்டிருந்தாலும் அவற்றுடன் அவை போன்ற மற்றவை இணைந்திருக்கக்கூடிய சூழலை பெற்றிருந்தால் அத்தகைய முரண் நட்பு முரண் என்பதாகும். அதாவது அளவில் மாறுபடுவது, வடிவத்தில் மாறுபாடு மற்றும் பண்பில் மாறுபாடு போன்ற நேரெதிர் போக்குகளை கொண்டிருந்தாலும் அவற்றுடன் மற்றவை விலகாமல், பகைக்காமல், மோதாமல் ஒரே களத்தில் ஒருங்கிணைந்து நிற்கக்கூடிய சூழல்கள் நிலவினால் அத்தகைய மாறுபாடு அல்லது முரண்பாடு நட்பு முரண்பாடு என அறியப்படும். அவ்வாறு இணைந்திருக்க இயலாத மாறுபாடுகள் அல்லது முரண்பாடுகள் தாம் பகை முரண்பாடு என்பதாகும். இது களம், கருத்து, இலக்கு ஆகியவற்றை பொறுத்து அமையும். ஒரு களத்தில் நட்பு முரணாக இருப்பது இன்னொரு களத்தில் பகை முரணாகவும், ஒரு களத்தில் பகை முரணாக இருப்பது இன்னொரு களத்தில் நட்பு முரணாகவும் அமையலாம். அதாவது நட்பு முரண் பகை முரண் ஆகியவற்றை களமும் கருத்துமே தீர்மானிக்கின்றன. நட்பு முரண்களையும் பகை முரண்களையும் அடையாளம் காண்பதன் வழியேதான் உடன்பாட்டு புள்ளிகளையும் கண்டறிய இயலும். அதன் அடிப்படையில்தான் ஐக்கியமாதல் நிகழும். ஐக்கியமாதலின் அடிப்படையில்தான் அமைப்பாதல் நிகழ முடியும். தனிமைப்படுத்தலின் நேரெதிர் போக்கே ஐக்கியமாதலாகும். தனிமைப்படுதல் என்பது ஒதுங்குதல் மற்றும் ஒதுக்குதல் போன்ற நடவடிக்கைகளின் விளைவே ஆகும். ஒதுங்குவதும் ஒதுக்குவதும் ஐக்கியமாதலுக்கு நேரெதிரான போக்குகளாகும். பகை முரண்களிலிருந்து ஒதுங்குவதும் ஒதுக்குவதும் இன்றியமையாத தேவை எனினும் நட்பு முரண்களிலிருந்தும் அவ்வாறு விலகுவது அல்லது விலக்குவது தேவைக்குரிய ஐக்கியமாதலை தவிர்க்கும் அல்லது தடுக்கும். பொதுவாக ஒதுங்குவதும் ஒதுக்குவதும் தனிநபரையோ அல்லது தனி குழுவையோ பொது நீரோட்டத்திலிருந்து அல்லது மைய நீரோட்டத்திலிருந்து தனிமைப்படுத்தும். தனிமைப்படுதல் அகநிலையிலிருந்தும் புறநிலையிலிருந்தும் நிகழலாம். தனியொருவர் அல்லது தனியொரு குழு தமது தனித்துவத்தை இழப்பதற்கு உடன்படாமல் அதனை கட்டி காப்பாற்றுவது எனும் அடிப்படையில் பிறரோடு அல்லது பிற குழுக்களோடு ஐக்கியமாவதை ஏற்பதில்லை. ஐக்கியமாதல் தனிநபர்களின் அல்லது தனி குழுக்களின் தனி அடையாளங்களை அல்லது தனித்துவ பண்புகளை தேவையின் அடிப்படையில் இழக்கச் செய்யும். தமது தனித்துவத்தை இழக்க உடன்படாத தனிநபர்கள் அல்லது தனிக்குழுக்கள் பொது நீரோட்டம் அல்லது பொது மைய நீரோட்டத்திலிருந்து விலகி அல்லது ஒதுங்கி இயங்கும் நிலை உருவாகும். இது அகநிலை தனிமையாதல் என அறியப்படும். அதே வேளையில் தனிநபர்களை அல்லது தனிக்குழுக்களை தம்மோடு அல்லது தாம் இடம்பெற்றுள்ள பொது நீரோட்டத்தோடு இணைய விடாமல் அல்லது ஐக்கியமாக விடாமல் விலக்கி ஒதுக்குவதும் அல்லது தடுப்பதும் தனிமைப்படுத்துதலை நிகழ்த்தும். இது புறநிலை தனிமையாதல் என அறியலாம். தனிமைப்படுதல் என்பது அகநிலையிலிருந்தும் புறநிலையிலிருந்தும் ஒதுங்குவது அல்லது ஒதுக்குவது எனும் அடிப்படையில் நிகழும். அதே வேளையில் ஆதிக்க எதிர்ப்பு மற்றும் ஆதிக்க திணிப்பு எனும் அடிப்படையிலும் நிகழ்ந்திடும். ஆதிக்கத்தை திணிப்பது, ஆதிக்கத்தை நிலைநாட்டுவது மற்றும் ஆதிக்கத்தை தக்கவைப்பது என்னும் ஆதிக்க போக்கானது சுரண்டப்படும் குழுக்களின் மீது அடக்குமுறை மற்றும் சுரண்டல் ஆகியவற்றின் ஊடாக புறநிலை தனிமையாதலை திணிக்கும் நிலையை உருவாக்கும். ஆதிக்க திணிப்பை எதிர்க்கும் குழுக்கள் சுரண்டும் ஆதிக்க குழுவிடமிருந்து தம்மை தனிமைப்படுத்திக் கொள்வதும் அவ்வெதிர்ப்பை வலுவாக்கிட தொடர்ந்திட வெற்றிகரமாக சாதித்திட தமக்கிடையில் ஐக்கியமாதலை நிகழ்த்துவதும் நடந்தேறலாம். அதேபோல ஆதிக்கத்தை திணிக்கும் குழுக்களிடையிலும் அத்தகைய ஐக்கியமாதல் நிகழலாம். இவ்வாறு தனிமையாதலும் ஐக்கியமாதலும் அமைப்பாதலின் போது சமகாலத்தில் நிகழ்ந்திடும். பெருங்குழு ஒன்றிலிருந்து சிறுகுழு ஒன்று விலகியோ அல்லது விலக்கப்பட்டோ தனிமையாதலுக்கு உட்படும் நிலையில் அச்சிறு குழுவானது தன்னகத்தே ஐக்கியமாதலையும் அமைப்பாதலையும் நிகழ்த்தும்.
பெரும்பான்மை சிறுபான்மைக்கு எதிராகவும் வலிமிகுந்தவை வலு குன்றியவைக்கு எதிராகவும் ஆதிக்கம் செலுத்தும் நிலையில் இரு தரப்பிலும் விலகுதல் மற்றும் விலக்குதல் அகநிலையிலிருந்தும் புறநிலையிலிருந்தும் நிகழும். ஆதிக்கத்தின் ஊடாக ஒன்றின் தனித்துவத்தை சிதைப்பதும் சுரண்டலை தொடர்வதும் நிகழும் நிலையில் அந்த ஒன்று தனது தனித்துவத்தை தற்காத்து கொள்ளவும் சுரண்டலை தடுக்கவும் அத்தகைய ஆதிக்கத்தை எதிர்த்து ஐக்கியமாவதும் அமைப்பாவதும் நிகழும். தனித்துவத்தை தற்காத்து கொள்வதற்காக ஒரு குழு தனிக்குழுவாகவோ சிறு குழுவாகவோ விலகி நின்று எத்தகைய பொது நீரோட்டத்திலும் இணையாமல் தமக்கு எதிரான ஆதிக்கத்தை அடக்குமுறையை சுரண்டலை எதிர்க்க போதிய வலுவில்லாமல் தனிமைப்பட்டால் மென்மேலும் அது நசுக்கப்படுவதற்கும் தனித்துவத்தை இழப்பதற்கும் ஆளாக நேரிடும். ஆதிக்கத்தை முறியடிப்பதற்குரிய அளவில் போதிய வலுவை திரட்டுவது ஐக்கியமாதல் மற்றும் அமைப்பாதல் நடவடிக்கையில் இன்றியமையாததாகும். அதாவது ஆதிக்கத்தை எதிர்க்கும் நிலையில் ஆதிக்கத்தின் வலுவிற்கு இணையாகவோ அதற்கு மேலாகவோ எதிர்ப்பு குழு வலுப்பெற்றிருக்க வேண்டும். அத்தகைய போதிய வலுவை திரட்டுவதற்கு தன்னகத்தே திகழும் ஐக்கியமாதலோடு புறநிலையிலும் அது நிகழ்தல் வேண்டும். பொது தேவையின் அடிப்படையில் பொது நீரோட்டத்தில் இணையும் வகையில் நிகழும் புறநிலை ஐக்கியமாதலின் போது தனித்துவத்தை உரிய அளவில் இழக்கவும் அதற்கு இணையாக பொது அடையாளத்தை உள்வாங்கவும் நேரலாம். அத்தகைய விட்டு கொடுத்தலும் உள்வாங்கலும் ஐக்கியமாதல் மற்றும் அமைப்பாதலில் தவிர்க்கவே இயலாத நடவடிக்கைகளாகும். தனித்துவத்தை அல்லது தனி அடையாளத்தை இழக்க மறுப்பது ஐக்கியமாதலுக்கும் அமைப்பாதலுக்கும் எதிரான போக்குகளாக அமையும். ஒவ்வொரு தனிமனிதனும் அல்லது ஒவ்வொரு தனிக்குழுவும் நான் அல்லது நாம் என்கிற தனி அடையாளத்தை சிறிதளவும் சேதப்படுத்தி கொள்ள அவ்வளவு எளிதில் ஒப்புக்கொள்வதில்லை. தனித்துவத்தை இழப்பது மெல்ல மெல்ல அடிமைத்தனத்தை ஏற்கச் செய்யும். ஆதிக்கம் செலுத்துவோரின் விருப்புக்கேற்ப தமது அடையாளத்தை மாற்றிக்கொள்ளும் நிலைக்கு தள்ளும் என்கிற அச்சமே அதற்கு அடிப்படையாகும். தனி அடையாளத்தை பாதுகாப்பதில் ஆதிக்க எதிர்ப்பு அடங்கியுள்ளது. அத்தகைய ஆதிக்க எதிர்ப்பின் போது நிகழும் ஐக்கியமாதல் நடவடிக்கையில் அவ்வாறு எதிர்க்கும் குழுவுக்கான அல்லது குழுக்களுக்கான பொது தேவையின் அடிப்படையில் அக்குழு அல்லது அக்குழுக்களின் பொது அடையாளத்தை ஏற்க வேண்டிய தேவை எழும். அதாவது அக்குழுவின் அல்லது அக்குழுக்களின் தனித்தனியான அடையாளத்தின் ஒரு பகுதியாவது இழந்து அவற்றின் பொது அடையாளத்தை உள்வாங்க வேண்டிய நிலை உருவாகும். அத்தகைய பொது அடையாளமே அக்குழுக்களின் ஒருங்கிணைந்த தனி அடையாளமாக கருதப்பட்டு அதனை காப்பாற்றுவதற்கான ஆதிக்க எதிர்ப்பும் அவ்வெதிர்ப்புக்கான ஐக்கியமாதலும் நிகழும். எத்தகைய தனித்துவத்தை ஏற்பது மற்றும் காப்பது என்பதை எத்தகைய ஆதிக்கத்தை எதிர்ப்பது என்பதிலிருந்தே தீர்மானிக்க இயலும். தனிநபருக்குரிய தனித்துவம் அல்லது தனி குழுவுக்கான தனித்துவம் அல்லது பல்வேறு குழுக்கள் ஒன்றிணைந்த ஒரு பெருங்குழுவுக்கான தனித்துவம் என இவற்றில் எத்தகைய தனித்துவத்தை ஏற்பது மற்றும் காப்பது என்பதை வரையறுப்பதிலிருந்தே எந்த அளவில் அந்த தனித்துவத்தின் இழப்பை ஏற்பது என்றும் எந்த அளவில் பொது அடையாளத்தின் உள்வாங்கலை ஏற்பது என்றும் தீர்மானிக்க இயலும். அதைப்போல எத்தகைய பொது அடையாளத்தை ஒருங்கிணைந்த தனி அடையாளமாக அல்லது தனித்துவமாக ஏற்பது என்றும் தீர்மானிக்க இயலும். தனி அடையாள இழப்பு, பொது அடையாள ஏற்பு மற்றும் பொது அடையாளத்தையே தனி அடையாளமாக அல்லது தனித்துவமாக உள்வாங்கல் போன்றவற்றை எல்லாம் எத்தகைய ஆதிக்கத்தை எதிர்ப்பது அல்லது சிதைப்பது என்பதை வரையறுப்பதிலிருந்தே தீர்மானிக்க முடியும். ஆதிக்க எதிர்ப்பில் ஐக்கியமாதல் இன்றியமையாத தேவையாகும். ஐக்கியமாதலில் ஒரு பகுதியளவோ அல்லது முழு அளவோ தனி அடையாள இழப்பும் பொது அடையாள ஏற்பும் தவிர்க்க இயலாததாகும். அத்தகைய இழப்பும் ஏற்பும் மறுதளிக்கப்படும் போது ஐக்கியமாதல் ஒருபோதும் நிகழாது. ஐக்கியமாதலின்றி அமைப்பாதலும் நிகழாது. தனது தனித்துவத்தில் அல்லது தனி அடையாளத்தில் ஒரு சிறு அளவேனும் இழக்க தனிநபர் ஒருவர் உடன்படவில்லை எனில் அந்நபர் ஒரு குழுவின் பொது அடையாளத்தை ஏற்கவோ அக்குழுவுடன் ஐக்கியமாகவோ இயலாது. அதைப்போலவே ஒரு குழுவின் பொது அடையாளமானது அக்குழுவின் தனி அடையாளமாக ஏற்கப்பட்டு அக்குழு ஒருமித்த பிற குழுக்களோடு ஐக்கியமாகும் நிலையில் தனிக்குழுவின் பொது அடையாளமான தனி அடையாளத்தில் இழப்பையும் ஒருங்கிணைந்த பல்வேறு குழுக்களின் பொது அடையாளத்தின் ஏற்பையும் தவிர்க்க இயலாது. அவ்வாறின்றி தனிக்குழு தனது தனித்துவத்தை இழக்க மறுதளித்தால் அக்குழு பிற குழுக்களோடு ஐக்கியமாதல் இயலாது. அதாவது தனிநபராயினும் அல்லது குழுவாயினும் ஐக்கியமாதலின் போது பகுதியளவேனும் முழு அளவேனும் தனி அடையாளத்தில் இழப்பையும் பொது அடையாளத்தின் ஏற்பையும் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். தனிநபர்களுக்குரிய தனி அடையாளங்களின் சிதைவில் ஒரு குழுவில் பொது அடையாளம் உருப்பெறுகிறது. பல தனிநபர்களை கொண்ட அந்த குழு ஒரே அழகாக ஏற்கப்படுகிற நிலையில்
அக்குழுவின் பொது அடையாளமானது அதன் தனி அடையாளமாக பரிணாமம் பெறுகிறது. அதை போலவே பல்வேறு குழுக்களுக்குரிய அத்தகைய தனி அடையாளங்களின் சிதைவில் ஒரு பெருங்குழுவின் பொது அடையாளம் உருப்பெறுகிறது. பல்வேறு குழுக்களாக கொண்ட அப்பெருங்குழு ஒரே அலகாக ஏற்கப்படுகிற நிலையில் அதன் பொது அடையாளமானது அதற்கான தனி அடையாளமாக அல்லது தனித்துவமான அடையாளம் பெறுகிறது. இவ்வாறு அடையாளங்களின் இழப்பிலும் ஏற்பிலும் தான் ஐக்கியமாதலும் அமைப்பாதலும் நிகழ்கின்றன. அத்துடன் தனிமையாதல் தவிர்ப்பும் சுரண்டல் தடுப்பும் சமகாலத்தில் நிகழும். தனிமையாதல் என்பது ஆதிக்கம், அடக்குமுறை மற்றும் சுரண்டலுக்கு இடங்கொடுக்கும். ஆதிக்க எதிர்ப்புக்கு அது ஒருபோதும் துணை நிற்பதில்லை. ஆதிக்கத்தை எதிர்க்கும் வலிமை ஐக்கியமாதலுக்கு மட்டுமே உண்டு. இத்தகைய ஐக்கியமாதல் பொது தேவையாக, பொது நோக்கத்திற்காக, பொது அடையாளம் கொண்ட ஒரு பொது நீரோட்டத்தில் இணைவதையே அடிப்படையாக கொண்டதாகும். ஒதுங்குவது அல்லது ஒதுக்குவது எனும் அடிப்படையில் தனிமைப்படவோ அல்லது தனிமைப்படுத்தவோ இடமளிக்காமல் உரிய அளவில் தனி அடையாளங்களை விட்டு கொடுத்து பொது அடையாளத்தை உள்வாங்கி ஒருமித்த இலக்கை நோக்கி ஒரே அலகாக பொது நீரோட்டத்தில் ஐக்கியமாதல் தான் அமைப்பாதலை உறுதிப்படுத்தும். அடையாளத்தை இழந்தும் ஏற்றும் ஐக்கியமாவோம். கொடிய ஆதிக்கத்தை எதிர்க்கும் சிதைக்கும் ஆற்றல் பெறுவோம்.